சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது இல்ல சொந்தக்காரங்க நம்ம வீட்டுக்கு வர்றது, நண்பர்கள் உறவுகள் வர்றதுல இந்த அதீத சுத்தம் பார்ப்பதில் இருப்பது சிக்கல். பஸ், ட்ரெயின் அது மாதிரி எதுலயாவது வந்திருப்பாங்க சார். வரவங்க வந்து நம்ம சோஃபால உட்காருவாங்க. வேற இது ஒன்றும் ஆனா டிஸ்கிரிமினேஷன். எங்கிருந்து இந்த இந்த பழக்கம் உங்களுக்கு வந்து? டிஸ்இன்ஃபெக்டட் விளம்பரத்துல இருந்து ஆரம்பிக்குது சார். பார்க்குற இடமெல்லாம் வந்து ஒரு மைக்ரோஸ்கோப் கண்ணோடவே பார்க்க ஆரம்பிச்சு. நீங்களே எந்திரிச்சு போன பிறகு இதை உடனே எடுத்து துவைக்க போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கட்டத்துல வந்து ஒருத்தரை நம்ம சிறு உணர்வோடு பார்க்கக்கூடியதான். அந்த ஜெர்மை எப்படி கொள்றது? மனிதர்கள் தான் முதன்மையானவர்கள். அவங்க சின்ன ஆளா இருக்கலாம், பெரிய ஆளா இருக்கலாம். விருந்தோம்பலை விட மனிதர்கள் முக்கியமானவர்கள் ஒன்று இருக்குது. உருவாக்கி இருப்பது நல்லா புரிஞ்சு அழகா சொல்றீங்க நீங்களே. இந்த கிருமியை உருவாக்கி வச்சிருக்கமே, இதை எப்படி கொல்லுவது? என்ன சார் டைரக்டருங்கிறீங்க, கொலகலன்னு பேசுறாரு. என்ன முயற்சி எடுக்கலாம்? எனக்கு தெரியல சார். தெரியலையே. என்ன வச்சுக்கலாம், ஆனா அதுக்கு பேர் உண்மைன்னு ஒன்று இருக்குல்ல. அது சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, என்ன பண்ணுவாங்க, வந்து கூட சொல்லலாம். இந்த பெட்ஷீட் வந்து பெட்ல இப்படி இருந்தாவே செமையா டென்ஷன் ஆயிடுவாரு. இப்போ இங்க இருந்துச்சு அன்னைக்கு இது மரத்துல இருக்கணும், ஏன் இங்க வந்துச்சுன்னு. இது மரத்துல ஹால்ல தான் நாங்க வந்து டைனிங் டேபிள் போட்டு வச்சிருக்கோம். இவர் இந்த பக்கம் உட்காந்து ஒர்க் பண்ணுவாரு, நான் அங்க உட்காந்து ஒர்க் பண்ணுவேன். நான் உட்கார்ற இடம் மட்டும் அந்த இடம் கொஞ்சம் கசங்கிடும். அதுக்கு வந்து அவர் ரிப்பீட்டடா திட்டிக்கிட்டே இருப்பாரு. எனக்கு ஒண்ணு இது எப்படி ஓப்பனா பேசுறதே தெரியல. இது எப்படிமா கணவன் மனைவிக்குள்ள புலம்புவான்ல அந்த லெவலுக்கு. ஐயோ ஹெச்ஆரா தெரிஞ்ச கண்ணை கட்டி விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எந்த பொருள் எங்க இருக்குன்னு ஏன் வீட்டுக்குள்ள கண்ணை கட்டி சுத்தணும்?